பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ச்சியாய் ஏறக்குறைய ஒரு 10-11 செய்தி வரைக்கும் 12 செய்தி வரைக்கும் இதை குறித்தான் பேசி வருகிறேன். காரணம், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கும் அதிசயம் செய்வாரா, என்னையும் மேன்மைப்படுத்துவாரா, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வருமா, அநேகர் கேட்கிற கேள்வி. நல்ல கவனிங்க, ஆண்டவர் பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை செய்கிறவன்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கிறது நடக்குமா அப்படிம்பீங்க. உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்குவீங்களா? 138ஆம் சங்கீதம் 8வது வசனம் எல்லாரும் தெரிஞ்சவங்க கையில் எடுத்துக்குவீங்களா? அல்லேலூயா, ஆக அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா, துதி சாத்திடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா, துதி சாத்திடுவோம். அக்கிலி ஓடா நடந்தாலோ, அழியில் தண்ணீரை கடந்தோ, சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கேந்ததா சொத்தரிப்போமே. ஆக அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. அல்லேலூயா, துதி சாத்திடுவோம், நன்றியாலுள்ளமே. அல்லேலூயா, துதி சாத்திடுவோம். எல்லாம் எடுத்துருப்பீங்க. உங்க வேதாகமத்தை தயவு செய்து கையில் எடுத்திருப்பீங்கன்னா எங்கேயும் வாசிக்க கேட்போமா? வாசிக்க பார்க்கலாம். 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமா நம்புறீங்களா? சங்கீதக்காரன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டா, இன்னைக்கு நடந்தா தான் நாம விசுவாசிப்போம். ஏன்னா யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். உனக்கு எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்து முடிப்பார். எங்கள் சபைக்கு நீங்கள் எப்போமாவது வந்தீங்கன்னா தயவு செய்து வாங்க. வரும்போது எனக்கு சொல்லிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் ஆலயத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். பூமி எங்கும் இல்லாத அதிசயம். ஏன்னா எந்த மனுஷனும் சொல்லுவான், 2 கண்ணும் தெரியாட்டா இவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்க்கைம்மா. ஆனால் இவர்களையும் கர்த்தர் வாழ வைக்கிற தெய்வம். ஏன்னா நான் முன்னாடி உங்களுக்கு டிவியில் ஒளிபரப்பிப்போம், இப்போவும் இருந்தால் உங்களுக்கு ஒரு நாள் ஒளிபரப்ப சொல்கிறேன். எங்கள் ஆலயத்தில் நடந்த திருமணத்தின் ஒரு பகுதியை கூட தேடி எடுத்து ஒளிபரப்ப சொல்கிறேன். எங்கள் ஆலயத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு காரியம் செய்வோம். நவம்பர் மாதத்தில் ஒரு காரியம் செய்வோம். என்னன்னா, சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கிற அல்லது இங்கே தங்கி படிக்கிற பிள்ளைகள், ஒருவேளை அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் அப்பா அம்மா இல்லாமல் 2 பேருமே தனியாக இருந்தாங்கன்னா அவர்களையும் இணைத்து வாழ வைக்க அவர்கள் விரும்பினால் வந்து ஆலயத்தில் கேட்டால் நிச்சயமாக இவர்களை இணைத்து வாழ வைப்பது எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? யாருமே சொல்ல மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு வாரி, இவங்களுக்கெல்லாம் என்ன வாழ்க்கை, ஏதோ சாப்பிட்டோம்
உட்கார்ந்தோம் இருந்தோம் அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த வாக்கு தத்தத்தை ஒரு சமயத்தில் ஒரு பெண் சொல்லிக்கிட்டு இருந்தா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதை சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் சொன்னேன், நிச்சயமாக உனக்கு முடிப்பார்னு. ஒரு நாள் வந்து சொன்னான், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சார். எப்படிம்மா, உங்களுக்கு தெரியாதா? இந்த சபையில் தானே நான் திருமணம் பண்ணி இன்றைக்கு குழந்தைகளோடு இருக்கிறேன், நாளை பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் செய்கிற அதிசயம் சொல்லி முடியாதையா, எண்ணி முடியாது. எங்கள் சபை 1992 ஆரம்பித்ததை இது வரைக்கும் 22, 23 2 கண்ணு தெரியாமலும் திருமணம் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ? ஒரு நாள் எப்படியாவது உங்களுக்கு அந்த கல்யாண நேரத்தில் கூப்பிடுற எப்படி நடக்கும் தெரியுமா? இவங்களுக்கு யாரும் பெற்றவங்க கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டாங்க, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்லன்னார். ஏசாயா 55:8 பார்க்கிறோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகளும் அல்ல, பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என்னுடைய வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அது நிறைந்தது, உயர்ந்ததுங்க. யாவையும் செய்து முடிப்பார். இந்த பார்வையற்ற மக்கள் வாழ்க்கையில் எனக்கு கிராமங்களில் யாரையாவது கொண்டு படித்தவன படிக்காதவங்களுக்கு கேளுங்க, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் எது கல்யாணம்? கண்ணு நான் போனப்புறம் என்னங்க வாழ்க்கைம்மா. ஆனால் இவர்களையும் அலங்கரித்து வைத்த தேவன். இன்றைக்கி எத்தனை பேரை வாங்க நான் காட்டுறேன், குழந்தை குட்டியோடு இருக்கிறத பார்க்கலாம். பிள்ளைகளே சொல்லும், உங்கள் அப்பா யார்? கண்ணு தெரியாது. எங்கள் அம்மா யார்? கண்ணு தெரியாதவங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பார்வை தெரியும். எனக்கு கண்மால் இது எப்படி நடக்கும் தெரியுமா? ஒரு பொண்ணு சொல்லுவா, எனக்காக யாவையும் கர்த்தர் செய்வார்னா. நான் கேட்டேன், எப்படிம்மா? எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, யாருமே இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி செய்வார்? அது எனக்கு எப்போ வழங்குச்சு தெரியுமா? அவருடைய கல்யாணத்தில் தான் வழங்குச்சு. அவள் ரொம்ப நாள் என்கிட்ட தங்கியிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு திருமணம் ஏற்பாடு செய்யும்போது நான் எப்போவுமே திருமணத்துக்கு என்ன செய்வேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேப்பரும் ஒரு பத்திரிக்கை அனுப்புவேன். பேப்பரில் ஒரு லிஸ்ட்டு போடுவோம். எப்படி லிஸ்ட்டுன்னா, மணப்பெண்ணுக்கு ஆடை, மணமகனுக்கு ஆடை, பெண்ணுக்கு வேண்டிய அதாவது சமையல் பாத்திரங்கள், ஒரு குடம், ஒரு தட்டு, ஒரு டம்ளர், இப்படி எல்லாம் எழுதுவோம். கிரைண்டர், மிக்சி, தங்கம் வெள்ளியை தவிர மீதி எல்லாம் எழுதுவேன். பாய் வரைக்கும், தலைகாணி வரைக்கும். ஒரு தாலி மட்டும் தங்கத்தில் எழுதுவேன். ஆனால் அந்த பெண்ணுக்கு அடையாளம், அது பாதுகாப்பு, அதனால் அதை கண்டிப்பாக போடணுமே. இப்படி போட்டு அந்த லிஸ்ட்டு எழுதி அனுப்பி கல்யாணத்தை பண்ணி வச்சா, கடைசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் காணா ஒரு கல்யாணம் மாதிரி ஒவ்வொரு திருமணங்களும் நடந்ததை நான் பார்த்தேன். ஏன் தெரியுமா? எனக்கு வாழ்க்கையில் ஒரு தாகம் இருந்துச்சு, இவர்களையும் அலங்கரிக்கிற தேவன் ஒரு நாள் அலங்கரித்து பார்க்கணும். எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிறாரே, இவங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாரா? எத்தனை கல்யாண ஆல்வம் என்கிட்ட இருக்கு, வந்து பார்க்குறீங்களா? ஏன்னா அவர் செய்கிற நன்மைகள் எத்தனை எத்தனை எத்தனை. அவர் பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை செய்கிற ஆண்டவர் ஐயா. 2 கண்ணு தெரியாதவங்களுக்கு எந்த பயலா சொல்லுவான், இவங்களுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா, பைத்தியக்காரன்னு சொல்லுவான். ஆனால் நான் சொல்லுவேன், இவர்களும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது இயேசுவின் தாகம். இவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு எல்லாம் சொல்கிறோம், மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி சொல்கிறோம். எத்தனை பேர் இதுக்கு முன் வராங்க? எனக்கு அன்பானவர்களே, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த காரியத்தை செய்வோம். ஆனால் அதை நினச்சி பார்த்து இன்றைக்கி நான் சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? பெற்ற தாய் தகப்ப நினைக்கலை, சொந்தக்காரன் நினைக்கலை. இன்றைக்கி சம்பளம் வாங்குகிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணி வச்சா வருமானம் போயிருமே. இன்னைக்கு பண்ணி வைக்காமல் எத்தனை பேர் இருக்கான்? நீங்கள் கேட்பீங்க, அப்படி இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க காட்டுறேன். ஆனால் ஒன்றுமே இல்லாமல், சொந்தமும் இல்லாமல், பந்தமும் இல்லாமல், உறவும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவளை குடும்பமாக்கி வாழ வைக்கிற தேவன். ஏன்னா அதுக்குத்தான் அவர் என்ன செய்கிறார்? நாம பாருமே, எங்களை வாழ வைக்க
வெண்கல சர்வமானி எங்களை வாழ வைக்கு. வெண்கல சர்வமானி நோக்கி பார்த்ததினா நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடுத்தீரையா உண்மையை எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் கூட வெட்கப்பட்டு போதாம். ஏன்னா அவர் பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை செய்கிற ஆண்டவர். பூமி எங்க நீ கேட்டிருக்க மாட்ட அப்படிப்பட்ட அதிசயத்தை அவர் செய்வார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் என்னையே பார்க்குறீங்க, தொலைக்காட்சியில் டெய்லி பார்க்குறீங்க. என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? 2 வயசில் கண்ணு போச்சு, அம்மை நோயில் போயிடுச்சு. எல்லாரும் சொல்லிட்டாங்க எதுக்கு பிரயோஜனம், ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை, கொண்டு எங்கேயோ விட்டுட்டு வந்தால் போதும். திருநெல்வேலியில் கொண்டு வந்து பாளையங்கோட்டையில் பார்வையற்றோர் பள்ளியில் விட்டுட்டு போனான். ஆனால் இன்னைக்கு பார்த்து ஆச்சரியப்படுறான். எப்படியப்பா டிவியிலலாம் பேசுகிற, எப்படி வருது எப்படி வருது? ஐயா, அவர் அலங்கரிக்கும் தேவன் மட்டுமல்ல, ஆச்சரியத்தை தருகிற தேவன். இந்த பூமியிலே யாரையும் பிரகாசிக்க பண்ணுவார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு. அதனால தான் அவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்கவே மாட்டான். எனக்கு கண்பானுடைய, நான் 2 வயசில் எனக்கு கண்ணுதான் போன பின்னாடி நானே வந்திருக்கேன். இருக்கணும், எதுக்கு வாழணும் எதுக்கு வாழணும். எனக்கு அப்போல்லாம் சத்தியம் தெரியாது. நான் படித்து முடித்து போகும்போது எனக்கு அவ்வளோ தெரியாது. ஏன்னா வாழ்க்கையில் நான் படாத கஷ்டமெல்லாம் உங்களுக்கு சொன்னேன்னா அவ்வளோ நொந்து போவீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறதில்ல. எல்லாரும் கைவிட்டு ஒருத்தர் நேசிப்பாரற்று இருந்தபோது தான் இந்த வேதத்தை நான் படிக்க போனேன். அப்போ தான் போய் வேதாகம கல்லூரியில், அப்போல்லாம் இப்போ மாதிரி 1 வருஷம் 2 வருஷம்லாம் பட்டம் கொடுக்கறதில்ல. அந்த காலத்தில் 1900 கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் படிக்கணும், அப்படி இருந்துச்சு. அவ்வளோ மதிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க பைபிளை. ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின், அப்போஸ்தலருடைய அடிப்படை உபதேசம், ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ராயல், இப்படி பல பிரிவுகள் வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஆபிரகாமுடைய பயணக்குறிப்பு, இப்படி ஒவ்வொரு பேப்பர் தனித்தனியாக இருக்கும். இதை உட்காந்து படிக்கணும். படித்து வரும்போது எனக்கு அப்போவும் தெரியலை. ஆனால் எதுக்காக ஆண்டவர் வச்சுருக்காருன்னு எனக்கு விளங்கலை. ஆனால் இந்த மக்கள் மத்தியில் வந்து உட்கார்ந்த பிறகு தான் தெரிஞ்சு ஆண்டவர் எதுக்கு என்னை பிரித்தார். என் சுய ஜனத்தாக இருந்த அந்நிய ஜனத்தாக இருந்ததும் எதுக்காக பிரித்தார்? அநேகருடைய மனக்கண்களை திறக்கணும். அப்போஸ்தலர் 26:15 பவுலுக்கு சொன்னார். எதுக்கு சொன்னாராம்? அவரை பிரிச்சாராம். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறவனா தான் இருந்தேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகள் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் நான் உன்னை விடுதலையாக்கி அவர்களும் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படியாக நீ அவர்களுடைய கண்களை திறக்கணும். அதனாலதான் என் கண்ணை மூடி வச்சார்.
என் கண்ணை மூடி வைக்கிறேன்னா இன்றைக்கி அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. நான் எதுவும் செஞ்சுருக்க முடியாது. இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு பார்வை இல்லைன்னா, ஆனால் அவன் வாழ்க்கையை உருவாக்குவதற்கு உதவி செய்தான். இன்னைக்கு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்க, நான் பண்ணி வைக்கல, கர்த்தர் செய்தான். ஆனால் அது கருவியாக பயன்படுத்தினார். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, தகுதி இல்ல அடிமை என்னை காக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறேன். தகுதி இல்ல அடிமை என்னை காக்கிறேன், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே பொன் கரங்களில், அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே பொன் கரங்களில். நன்றி 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 துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி காக்கிறவர், பெரும் காரியங்களை செய்கிறவர், நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தரு. எதுக்கு செய்யறா நமக்கு தெரியாது. எனக்கு ஒரு வேளை கண்ணை கொடுத்துருப்பார்னா, எனக்கு எத்தனை பேருடைய மனக்கண்களை திறக்கிற வேலையை நான் பார்த்துருக்க மாட்டேன். எதையும் ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் செய்கிறவர் இல்லைங்க. அவர் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணுறது எதுக்கு? பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயம். ஒருவேளை என்னைய கூடாது இப்படி உட்கார வைக்கலன்னா, இந்த மக்களை குறித்த கரிசனை எனக்கு வந்திருக்குமா? இவர்களும் நல்ல குடும்பமானுங்கிற தாகம் வந்திருக்குமா? இவர்களும் நல்ல குழந்தைகளை பெற வேண்டிய இன்பத்தை பெறணும்னு நினைத்திருப்பனா? எதையும் ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் செய்கிறவர் இல்லை, காரணத்தோடு தான் செய்கிறவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கூட யாருமே உங்களை நேசிப்பார்ட்டு இருக்கலாம், உங்களுக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். அது பூமி எங்கும் இல்லாத அற்புதத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி. அன்றைக்கி ஒரு மனுஷன் இப்படி தான் இருந்தான். மார்க் எழுதுகிற சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அடிக்கடி கேட்டிருக்கிறது. தீமேயு என்கிற ஒரு மனிதனுடைய மகனான பர்த்திமேயு, அவன் என்ன செய்வான்? எரிகோ பட்டணத்தின் சாலையில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் இருந்துச்சு, எவ்வளோ நாள் இருந்துச்சு, எத்தனை வருஷம் அப்படி உட்கார்ந்துருந்தான்னு தெரியாது. அப்படி உட்கார்ந்துருக்க ஒரு நாள் அவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய கூட்டம் போச்சு, என்னன்னு தெரியாது. அப்போ கேட்டான், இது என்னதுப்பா, என்ன நிறைய பேர் போகிறாங்களே? அப்போ எல்லாரும் அங்கே சொன்னாங்க, நசரேயனாகிய இயேசு என்ன செய்கிறார்? போகிறார். உடனே அவ்வளோதான், கத்துனான், கூப்பிட்டான். ஏன்? என் வாழ்க்கையில் இனி வேற எவராலும் எனக்கு அதிசயம் செய்ய முடியாது. என் வாழ்க்கையில் நம்ம யாரும் எதையும் செய்ய முடியாது. ஏன்னா டாக்டர்கள்லாம் சொல்லிடுவாங்க, வாட் வி கேன் டு வி வில் ட்ரை டு டூ. எங்களால் என்ன முடியுமோ we will try as much as possible. இவன் பிறவியிலேருந்தே பார்வை இல்லாதவன், பிறந்தளந்து யாருமே இல்லாதவன். எங்கோ கூட்டிகிட்டு போய் தனியாக அவனுக்கு அற்புதம் செய்யலை, அவன் உட்கார்ந்து இருந்த இடத்துல. ஏன்னா மத்தேயு 8:7 வாசிக்கிறோம், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். ஆமாம், ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் செய்தவன் மாறவே மாட்டார். மனிதன் தான் மாறுவான், அவர் மாற மாட்டார். இவன் உட்கார்ந்த இடத்துல போகிறா, எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க, ஜனங்களெல்லாம் போகிறாங்க, யாரும் இவனை கவனிக்கலை, யாரும் கவனிக்கலை. இவன் கத்துனா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ இறங்கோ இறங்கோ. எல்லாரும் அவனை பேசாதே சத்தமிடாதன்னு சொன்னாங்களே ஒழிய அவன் மேலே யாருக்கா கரிசனை இருந்துச்சா? இயேசு நின்றார். நின்று அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொன்னது ஒன்றே ஒன்று தான், என் வாழ்க்கையில் இத்தனை வேதனைக்கு காரணம், இத்தனை பிரச்சனைக்கு காரணம், இத்தனை கண்ணீருக்கு காரணம் எனக்கு பார்வை இல்லை.
எனக்கு பார்வை கொடுக்கணும், எனக்கு பார்வை அடையணும். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 52வது வசனத்துல பாருங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். சரி, உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். எல்லாரும் பார்த்துருப்பா, இவனா எப்படிப்பா 2 கண்ணும் தெரியாதவன். அவர் பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனத்துக்கு முன்னாடி, என் ஜனத்துக்கு முன்னாடி செய்கிறவர், எல்லாருக்கும் முன்னாடி செய்கிறவர். எத்தனை பேர் அன்னைக்கு பார்த்துருப்பா, இவனாப்பா, இவன் தானா அன்னைக்கு உட்கார்ந்துருந்தானே, ரோட்டில் உட்கார்ந்துருந்தானே. ஆமையா, ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு, கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரவலில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிட காத்திடும் பரவலில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவன் பின் செல்லுவோம், தேவ ஒழித்தன் கண்டடைவோம், தேவன் பின் செல்லுவோம், தேவ ஒழி கண்டடைவோம், மனதில் காணிடமே மனதில் காணிருள் நீங்கிடமே பாசமனாலம் தந்தோ, கர்த்தரை நம்பிய ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரவலில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எனக்கு அன்பானவர்களே, அவன் உட்கார்ந்துருந்த இடத்துல அவனை கூப்பிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு, இந்த பையனை கூப்பிட்டாரு, இவன் தான் 2 கண்ணு தெரியாது, ஒன்றுக்கா பிச்சைக்காரன், இவனை ஏன் கூப்பிட்டாரு? அப்புறம் தான் பார்த்துருப்பாங்க, இவனுக்கு பார்க்குறான், எப்படி பார்த்தான்? அவர் பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் கூட இருக்கிற ஜனங்களே பார்த்து ஆச்சரியப்படவளுக்கு செய்வார். தொலைக்காட்சியை பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களே, எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஆனால் விசுவாசிச்சு பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவ்வளவுதான். நமக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில், ஏதோ ஒரு பகுதியில் யாரும் உங்களை விசாரிப்பாரற்று இருக்கலாம். உங்களுக்கு சொல்லுவேன், உங்களையும் நினைத்து ஒருவர் இருக்கிறார், உங்களையும் நேசிக்க ஒருவர் இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்க ஒருவர் இருக்கிறார், உன் கவலையை மாற்ற ஒருவர் இருக்கிறார். நான் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கமுதி, அருவாள் தான் கையில் வச்சுருக்கிற ஊர்னா கையை காலை வெட்டுவான். அப்படிப்பட்ட ஊரில் தான் கர்த்தர் என்னையே தெரிந்தெடுத்தார். இன்றைக்கும் சொல்லுவேன், இந்த வசனத்தை உட்காந்து வாசித்து தியானித்து பாருங்க. இதோ நான் உங்கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுறேன். நமக்கு என்ன தகுதி இருக்குது? பூமி எங்கும் இல்லாத அதிசயத்தை நாம் இருக்கிற இடத்துல செய்வாராம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தொலைக்காட்சியில் கேட்கிற மக்களே, இதை கேட்பதோடு விட்டாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எப்படி வருது? யாராவது இதுக்கு மொத்தமாக நான் மாதம் மாதம் கொடுத்துட்றேன்னா கிடையாதுங்க. எத்தனையோ பேத்தங்கள் கண்ணீர் மத்தியில், கவலையின் மத்தியில், வேதனையின் மத்தியில் 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா இந்த காணிக்கை போட்டு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பங்களில் குறைவில்லாத நிறைவை கர்த்தர் கொடுக்கட்டும்.
இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் இந்த ஆலயத்துக்கு எப்போமாவது டைம் இருந்தால் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்கள் இந்த ஊழியை தாங்கலாம். ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், உண்டுகோல் கொடுக்க உதவலாம், ஏன் இந்த மக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம், மரித்தா கூட ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். இப்போ கூட ஒரு கட்டடம் கட்டி வரோம், வயதான பார்வையற்ற தாய்மார் தங்குறதுக்கு. ஒரு சதுரடி 2300 கர்த்தர் உங்களை ஏவினால் 5 சதுரடியோ 10 சதுரடியோ 2 சதுரடியோ 1 சதுரடியோ இல்லை, அது கூட முடியல, ஒரு ஜபமாவது பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்கலாம், ஐயா பிரதர் நான் தூரத்தில் இருக்கேன், எப்படி உதவுது, இதுக்காக தேடி வர என்னால் முடியாத சூழ்நிலை இல்லை. பரவாயில்ல, இதில் 2 நம்பர் வரும், ஜிபே ஃபோன்பே, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு பில்லு வைக்கணும்னு இருந்தால் அதுக்கு என்கிட்ட கேளுங்க, அதற்கான தனி அக்கௌண்ட் உண்டு, நான் உங்களுக்கு தர்றேன். அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்போவும் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லிங்களா? அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, கண்ணீரை காண்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனைகளை அறிகிறவரே, விடுதலை தருகிறவரே, எங்கே யார் யார் என்னென்ன மனபாரத்தோடு என் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் வருமா, என் வாழ்க்கையில ஒரு கண்ணீர் துடைக்கப்படுமா, என் கவலையும் மாறுமா என்று நினைக்கிற உங்களுக்கு தான் சொல்வேன், நீங்க இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். ஆனால் நீங்க விசுவாசிக்கணும். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன், வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன், வாலிப தங்கி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ என் வேதனையில யாருமே எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். படுக்கையில் இருந்து கொண்டு எத்தனை பிள்ளைகளை பெற்ற என்ன பிரயோஜனம், எனக்கு தண்ணி வேணுமான்னு கேட்க ஆள் இல்லையான்னு கண்ணீர் வடிக்கிற என் அன்பு தாய்மாருக்காய் ஜெபிக்கிறேன். தன் புருஷனை இழந்து பிள்ளைகளை இழந்து தனிமையாய் இருக்கிற அன்பு தாய்மாருக்காய் ஜெபிக்கிறேன். நோயினால எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் தம்முடைய கரத்தை நீட்டி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவர், அந்த பர்திமேயின் வாழ்க்கையை மாற்றினவர், இவர்களுக்கும் அற்புதம் செய்யும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.